அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இப்ராஹிம் அவர்களை அன்போடு பேச வைக்கும். இவ்வளோ நேரம் பேசினவங்க எல்லாருமே யார் மக்களுக்கு நலன் செய்கிறார்கள், யார் மக்களுக்கு நலன் செய்யவில்லை, இந்த தேர்தலில் முந்துவது யார் பிந்துவது யார் என்று அரசியல் கணக்குகளை மட்டுமே போட்டு கொண்டிருக்கிற நேர கட்டங்களில் இன்றைக்கு இந்த 2026 தேர்தல் எதை நோக்கி பிரயாணிக்க போகிறோம்? அதாவது 2026 தேர்தல் என்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி என்ற ஒரு மாபெரும் கூட்டணிக்கு எதிராக ஒரு சித்தாந்தம் என்பது அது மதசார்பற்ற சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை தாண்டி எதிர்க்கட்சியாக இன்றைக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுடைய சித்தாந்தம் என்னவென்றால் மதவாத பிளவுவாத மக்களை பிளவுபடுத்தி இனவாத அரசியல் செய்யக்கூடிய ஒரு சக்திகளை இன்றைக்கு கோலோச்சக்கூடாது என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பேசி கொண்டிருக்கிற இந்த நிலையில் நாங்கள்லாம் இறுதி முடிவு ஏற்று இன்றைக்கி சகோதரி சொன்னது போல் 28 தொகுதி இன்றைக்கு காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை தாண்டி இன்றைக்கு பல்வேறு கட்சி சாரை சாரையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி மட்டுமே தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி மட்டுமே நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறத இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். காரணம் மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் அடியோடு துரைத்தெடுக்கப்பட வேண்டும். இதை தாண்டி நம்ம சகோதரர் சொன்னது போல் ஐயா அவர்களுக்கு நன்காக தெரியும். அவர் மிகப்பெரிய போராளி, அவர்களுக்கு தெரியும், அவருடைய வரலாறு தெரியும். இந்த வரலாற்றுக்கு பின்னாடி மதவாத சக்திகளை எவ்வாறு தொடைத்தெறிய வேண்டும் என்று ஐயா அவர்களுக்கு நன்கு தெரிந்ததனால தான் இன்றைக்கு வரைக்கும் அமைதியாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். இல்ல நான் சொல்றேன், போட ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னன்னா தொடர்ந்து மதவாத சக்திகளை இப்பதான் போய் சேர்ந்திருக்கீங்க. நாங்க ஆல்ரெடி கூட இருக்கிறோம். நடுவுல இவ்வளவு ஸ்டண்ட் அடிச்சிட்டீங்களே பாருங்களேன். எவ்வளவு ஒரு இன்றைக்கு வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் ஒரு சுமூகமான நிலையே எட்டப்படவில்லை, இடஒதுக்கீடு தரப்படவில்லை, தொகுதி பங்கீடு செய்யப்படவில்லை. இதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு பத்தி இன்றைக்கு கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து எல்லா விவாத மேடைகளையும் காங்கிரஸ் தான் இன்றைக்கு விவாத பொருளாக இருக்குது என்றால் தமிழகத்தில் மதசார்பற்ற ஒரு மக்கள் தான் இன்றைக்கு ஒரு கட்சியை விரும்புகிறார்கள், மதசார்பற்ற கூட்டணியை தான் விரும்புகிறார்கள். அதனால் தான் தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாக விவாத பொருளாக இருக்குது. உங்க டிவிலே கடைசி 5 நாளா காங்கிரஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. 5 நாளா பேசணும், நீங்க வாங்குனது 3 சீட்டு தான். இல்ல அதான் பாருங்களேன், 5 நாளா பேசி 3 சீட்டு வாங்குனது பிரச்சனை கிடையாது. இந்தியா அலையன்ஸை எவ்வாறு இன்றைக்கு ராகுல் காந்தி நடத்தி இருக்கிறார். எம்எல்ஏ சீட்டை பத்தி தானே பேசுனீங்க, உள்ளாட்சி பிரதிநிதித்துவத்தை பத்தி இன்னும் பேசல. இருக்கா உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் எவ்வாறு இருக்க போகிறது? இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் வருகின்ற 2026 இந்த முறை மதசார்பற்ற முன்னணியாக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக மதவாத சக்திகளுக்கு எதிராக இந்த முறை களம் காண இருக்கிறது. அதில் அரசியல் அதிகார பகிர்வு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கடந்துதான் இருக்க போகிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் எக்காரணத்தை கொண்டும் தமிழகத்தில் மதவாத கட்சிகளை காலூன்ற விடாதவாறு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சி அமைப்பார். அதற்கு உற்ற தோழனாக ராகுல் காந்தி இருப்பார். இதெல்லாம் நடக்கும் பாருங்க. எனது சகோதரி அவர்கள் நிர்மலா அவர்கள் பேசும்போது, அக்கா மன்னிக்கணும், அவர்கள் பேசும்போது ஆரம்பித்தாங்க என்னென்னா, ஏடிஎம்கே அதிமுக என்றைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தான் இருந்தது. ஒரு விஷயத்தை சகோதரி அவர்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். வேலுப்பிள்ளை பிரபாகரனை ஒசாமா பின் லாடனுடன் ஒப்பிட்டு பேசியது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். சட்டமன்றத்தில் சிறப்பு விவாத நேரத்தில் நேரடியாக சொன்னாங்க, எக்காரணத்தை கொண்டும் இந்திய பரப்பு வானளவிலையும் சரி, எல்லை அளவிலும் சரி, கடல் அளவிலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் வேலுப்பிள்ளை பிரபாகரனை இந்திய நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துட வேணாம். ஈழத்தமிழர் விவகாரத்துக்கு பின்பாக 2011 நேரடியாக ஒரு பிரைவேட் சேனலுக்கு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அம்மா ஜெயலலிதா மாண்டடா கூப்பிட்டு, எதற்கு இந்த ராசாவுடைய மேட்டர் அப்போ 3Gயோடைய வழக்கு போயிட்டு இருக்குது, அப்போ ஒரு கூப்பிட்டு வாண்டடா பிரைவேட் சேனலை கூப்பிட்டு சொல்கிறாங்க என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் அவங்கள கழட்டி விட சொல்லுங்கள். யாரை? திமுக கூட்டணியை கழட்டி விட சொல்லுங்கள். அதிமுகவை நாங்கள் எங்களுடைய எம்பிகளை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். மேலும் எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லும் போதெல்லாம் அன்றைக்கு ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ் என்று அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தெரியவில்லையா என்று நிர்மலா அவர்களிடம் சகோதரியிடம் ஒரு கேள்வியாக வைக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம், ஸ்கெட்சு போட்டு தூக்குறதுல காங்கிரஸோ திராவிட முன்னேற்ற கழகமோ குறிப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல.
ஸ்கெட்ச் போட்டு தூக்குனா கூட பரவாயில்ல மேடம், கர்ச்சீஃப் போட்டு தூக்கிட்டு போறீங்க, இதெல்லாம் அநியாயமா இருக்கு. கர்ச்சீஃப் போட்டு தூக்கிட்டு போறீங்களே. கூவத்தூர்லாம் மறந்துட முடியுமா? கூவத்தூர்ல எத்தனை நாட்களாக வண்டியா சாரசாரியா தூக்கிட்டு போனீங்களே ஸ்கெட்ச் போட்டு, அதெல்லாம் மறந்துட முடியுமா? தொடர்ந்து பாசிச பாஜக, பாசிசம் என்றால் என்ன, பாயாசமா என்று சொன்னவர்களுக்கெல்லாம் பாசிசத்தை பற்றி சொல்வது என்பது எனக்கு தெரிஞ்ச அறமா இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் மதவாதம் என்பது எந்த அளவுக்கு ஆபத்தானது, பாசிசம் என்பது எந்த அளவுக்கு ஆபத்தானது என்றால், இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற அனைவரும், இங்கே பார்த்து கொண்டிருக்கிற விருந்தினர்கள் அனைவரும் மாமன் மச்சான் சகோதரத்துவத்துடன் இருப்பதை கேடு விளைவிக்கக்கூடிய ஒரே சக்தி மதவாத சக்தி. அந்த மதவாத சக்தியை அடித்து உழைக்க வேண்டுமானால் அது இந்தியா கூட்டணி ராகுல் காந்தியால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நேரடியாக பிரியங்கா காந்தி போன வருஷம் கூட கான்கிளேவில் சொன்னாங்க. அம்மையார் பிரியங்கா காந்தி நேரடியாக சொன்னாங்களாமா ராகுல் காந்தி அவர்களிடம். அவர் வெளியில் வந்து சொல்லும்போது சொன்னார், என்றைக்காவது ஒரு நாள் நீ தீக்கரைக்கப்படுவாய், தொடர்ந்து நீ தீயுடன் விளையாடுகிறாய். காரணம், ராகுல் காந்தி தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்ஐ மட்டும்தான் குறிவித்து பேசுகிறார். ஏன் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி குறிவிட்டு பேசுகிறார் அப்படின்னு கேட்கும்போது பிரியங்கா காந்தியே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் தீயோட விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நேரடியாக ராகுல் காந்தி சொல்கிறார், என் குடும்பமே தீக்கிரையாக்கப்பட்ட குடும்பம் இந்த இந்திய மண்ணுக்காக. இன்னும் வரலாற்றில் நானும் தீக்கிரையாக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்காமல் என்னுடைய உயிர் பிரியாது என்று சொன்ன மாமேதைகளின் வரலாறுகளை சற்று புரட்டி பார்க்க வேண்டிய தருணம் அது. நீங்கள் மறந்துடக்கூடாது. பாமக எனக்கு வந்து ஐயா மீது மிகுந்த மதிப்பு உண்டு. என்றைக்குமே ஐயாவை நான் என்றைக்குமே போராளியாக பார்ப்பவன். காரணம், அதாவது குடும்ப சார்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. அந்த கட்சி எவ்வாறு ஆரம்பித்தது, யாருக்காக ஆரம்பித்தது, எந்த மதவாத சக்திகளுக்கு எதிராக இதே திருப்பரங்குன்றத்தில் 98 நேரடியாக பட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கி ஐயா போராளியாக நின்று அதற்கு களம் கண்ட நேரம். இன்றைக்கு அதே திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பாஜகவுடைய நிலைப்பாடுக்கு ஆதரவு கொடுத்த நிலையை பார்க்கும்போது எங்களுக்கு சற்று வேதனையாக இருக்கிறது. அதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஐயா கண்டிப்பாக சிந்தித்து பார்க்கிறார். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் இந்த மதவாத சக்திகளுடன் கூட்டணி வைக்காமல் இருக்கிறார். அதை நீங்க சின்னையாட்ட சொல்லுங்க. இது சொல்ல வேண்டிய கடமை, இது தருணம், இதுதான் தருணம். என்னன்னா இந்த முறை இந்த 2026 தேர்தலில் நான் இந்த நேரடியாக இந்திய நாட்டு பிரதமர் வருகிறார். வந்து நேரடியாக எங்க போறாரு? திருப்பரங்குன்றம் போறாரு. என்ன திருப்பரங்குன்றத்தில் அப்படி என்னங்க ஸ்பெஷல்? திருப்பரங்குன்றத்தில் வேற ஒண்ணும் இல்ல, ஜாதி ரீதியா மத ரீதியா சண்டையை உருவாக்க முடியும், அதுதான் ஸ்பெஷல். அதற்காகத்தான் இன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமர் நேரடியாக திருப்பரங்குன்றம் வருகிறார். இதற்கு எதிராக களமாடுவதுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியும் ராகுல் காந்தி தலைவர் அவர்கள். அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ் வந்து இன்றைக்கு ஏன் இந்த அளவுக்கு அதிகப்படியாக நாங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக அடல் பிகாரி வாஜ்பாய் உட்பட எந்த முதல்வரும் ஆர்எஸ்எஸ்ஐ நேரடியாக குடியரசு தின வாழ்வில் அந்த வாழ்த்துறையில் நான் பெருமைப்படுகிறேன் ஆர்எஸ்எஸ் என்று எந்த இந்திய நாட்டு பிரதமரும் சொல்லாத போது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் சொல்கிறார், நாங்கள் பெருமைப்படுகிறோம் ஆர்எஸ்எஸ் என்பதிலே சொல்கிறார். ஆர்எஸ்எஸ் எவ்வாறான கட்சி, எவ்வாறான அமைப்பு? இங்க இருக்கிற யாராவது ஒரு ஆளுக்கு தெரியுமா ஆர்எஸ்எஸ்ல எத்தனை சகாக்கள் இருக்கிறாங்கன்ட்டு? உங்களுக்கு தெரியுமா அசோக்? எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படிப்பட்ட மறைமுகமான அமைப்புக்கு இத்தனை கவனம், இத்தனை அத்தியாவசியம் ஏன்? நாங்க அடிக்கடி சொல்ல விரும்புகிறோம், இந்தியா கூட்டணி இந்த முறை 2026 தமிழ்நாட்டில் தொடர் வெற்றியை காணவில்லை என்றால் மதவாத சக்திகள் தொடர்ந்து இந்த முறை கோலோச்சி விட வேண்டும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. சரி, இவ்வளோ நேரம் பேசுகிறாங்களே இந்த தரப்பில் இருக்கவங்க, அக்கா நிர்மலா அவர்கள் வரைக்கும் கேளுங்க. நான் வெளிப்படையாக சஃபி இருக்கிறார் செய்தி தொடர்பாளர், நானும் ஒரு செய்தி தொடர்பாளர், தெளிவாக சொல்கிறேன், இந்த முறை இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி தான் ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎமாக இருக்க போகிறார் என்று நான் சொல்கிறேன். எங்க இது வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க யாராவது ஒரு தலைவர்கள் சொல்லிட்டாங்க? பலமுறை சொல்லிட்டாங்க. எங்க சொன்னாங்க? பலமுறை சொல்லிட்டாங்க. இது போன மக்கள் மன்றத்தில் சொன்னாங்க. அதுக்கு முந்தின மக்கள் மன்றத்தில் ஒரு வார்த்தையை குறிப்பிட விரும்புகிறார். என்ன சொல்றாரு? என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி அமையும், என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி அமையும். அமித்ஷா சரிமா ஒண்ணுமே இல்ல இல்ல வரும் சரிங்க, என்டிஏ தலைமையில் அமையும் சொன்னாரு. இந்த முறை கடைசியாக மதுரையில் உங்களுடைய கூட்டம் நடைபெற்றுச்சுல, அதுல எஸ்பி வேலுமணி எங்க இருந்தார்? ஏன் வரல? எஸ்பி வேலுமணி ஏன் வரல? அந்தந்த பகுதியில் இல்லங்க, எல்லாரும் வந்தாங்க. ஒரு நிமிஷம் சொல்றீங்க, உள்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால அமைதியா இருக்கிறோம். நீங்க உங்களுடைய தொகுதி உடன்பாடோடு இருங்கள்.
இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தை தான் நாங்கள் பயணிக்கிறோம். எக்காரணத்தை கொண்டோம் காங்கிரஸ் தான் இந்திய திணிச்சது, காங்கிரஸ் தான் இந்த பழமைவாத அரசியலை எத்தனை நாட்கள் காட்டி 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 மதவாத அரசியலோடு அதிமுக இன்றைக்கு முன்னோடியாக செல்கிறது. அதை தான் குறிப்பிட விரும்புகிறோம். தொடர்ந்து எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க, இந்த முறை இந்திய தேர்தலில் தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவார். இதற்கு ராகுல் காந்தி துணை நிற்பார் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.